ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. இந்த பதிவில் நமது உடல் பிணி, பிறவி பிணி, இந்த 2 பிணியும் போக்கவல்ல மிக சிறந்த திருஞான சம்பந்தமூர்த்தி அருளிய தேவார பாடல். இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் 81. பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியினுடை தாழ சுடரேந்தி ஆடுவான் அணியும் புனலானை அணியாப்ப நூறானை பணியும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான். பிணியும் அறுப்பான், பிறப்பையும் அறுப்பான். பிணிங்கிறது உடல் பிணி, உடலுக்கு வருகின்ற நோய். பிறப்பு நாம் முன்வினையில் செய்த கர்ம வினைகளால் தொடர்ந்து பிறந்துகினே இருக்கிறோம். அந்த பிறவி சுழற்சி தான் பிறவி பிணி. அந்த பிறவி பிணியும் அறுப்பார். ஆக நமது உடல் பிணியும் அறுபடும், பிறவி பிணியும் அறுபடும். யாரால? பெருமான், எம்பெருமான் பெரியவர். அவருக்கு மேலான ஒருத்தர் இல்லை, பரம்பொருள். அவர் எங்க இருக்கார்? பெருங்காட்டில் துணியினுடை தாழ சுடரேந்தி ஆடுவான். பெருங்காடு. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு மலைகள், கடல்கள், மரங்கள், இந்த அடர்ந்த காடுகள் நம்ம போயிட்டோம்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு தேடிக்கிடி வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த காட்டில் போனோம்னா வெளியே வர முடியாது. ஆகவே இது பெருங்காடு, அதாவது சுடுகாடு. அந்த பெருங்காட்டில் சுடுகாட்டில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? சுடரேந்தி ஆடுறார். துணியினுட தாழ, துணி மணி நம்ம சொல்லுவோம். துணி நம்ம போட்டுக்கிற ஆடை, மணி நம்ம போட்டுக்கிற அணிகலன்கள். அந்த துணி உடையாக தாழ, அதாவது தாழ்ந்த பகுதியில் அணிந்து கொண்டிருக்கின்றார். அதாவது கோவண ஆடை. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அவர் நடனம் ஆடும்பொழுது அவரது ஆடை நெகிழ்ந்து தாழ்கிறது. இது சுடுகாட்டில் ஆடுவதனால் நாம் இதை கோவண ஆடை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக பெருங்காட்டில் சுடுகாட்டில் சிவபரம்பொருள் கையில் தீ ஏந்தி கோவண ஆடை கட்டி நடனம் ஆடுகிறார். அவர் அணியும் புனலானை, புனல் தண்ணீர், கங்கை, கங்கை அணிந்து கொண்டிருக்கின்றார். அணியும் புனலானை அணி ஆப்ப நூறானை. அவர் எங்க இருக்கார்? ஆப்பனூர், அணி ஆப்பனூர், அழகான ஆப்பனூர், அழகில் சிறந்த ஆப்பனூர், திரு ஆப்பனூர் மதுரையில் இருக்கு. இங்க இருக்கிற சிவபெருமான் திருவாப்புடை நாதர், அம்பாள் பெயர் சுகந்த கொந்தலாம்பிகை. அங்கிருந்து நமக்கு அருள் செய்கிறாங்க. அவரை போய் பணியும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. அவரை பணிபவர்கள், மனமுவந்து வணங்குபவர்கள், அவரை தொழுபவர்கள், அந்த அடியவர்களுடைய வினைப்பற்று. வினைப்பற்றுனா என்ன? பிறவிகள் தோறும் நம்ம சில நல்ல காரியங்களை செய்கிறோம், சில கெட்ட காரியங்களும் செய்கிறோம். அதனால் நிறைய தீய வினைகள் வந்து மாட்டிக்கிறது. அந்த தீய வினைகளின் காரணமாக அந்த வினையை தீர்ப்பதற்காக நம்ம தொடர்ந்து பிறந்துக்கினே வரோம். அதுதான் வினைப்பற்று. அந்த வினைப்பற்றை அகற்றுவதற்காக தான் நம்ம பிறந்துக்கினே வரோம். அந்த வினைப்பற்றை அறுப்பார். அந்த வினைப்பற்று அருந்து போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பிறவி பிணி போயிடும். அந்த வினைப்பற்றின் காரணமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் பிறக்கும் பொழுது சில நோய்கள் நமக்கு வருகின்றன. இதுவும் நம்ம செய்த கர்மவியல் காரணமாகத்தான். அந்த உடல் நோயும் போயிடும். ஆக திரு ஆப்பனூர் இறைவனை, அவர் சுடரேந்தி ஆடுபவர், கோவணம் ஆடை கட்டி கொண்டிருப்பவர், கங்கையை அணிந்திருப்பவர், பெருங்காட்டில் நடனமாடும் ஈசன், அந்த சிவபெருமான் நமது உடல் வினையையும் பிறவி பிணியையும், உடல் பிணி பிறவி பிணி என்று சொல்லக்கூடிய 2 பிணிகளையும் வேரோடு அறுப்பார். அவ்வளவு சிறந்த பாடல். இதுக்கு உதாரணமாக இந்த தலமே பசிப்பிணியை போக்கிய தலம். அந்த தல வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு பாண்டிய அரசன் தான். அவன் மிக சிறந்த சிவபக்தன். சிவபூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார். வேட்டைக்கு போயின்னு இருக்கும்போது நேரம் கடந்ததுனால பயங்கரமாக பசி, மயக்கம். அந்த சமயத்தில் அங்கே இருந்த மந்திரி சமயோஜித புத்தியினால் அங்கே அருகாமையில் இருந்த ஒரு கட்டை, உருளை கட்டை, ஆப்பு, அதை எடுத்து பூமியில் அடிச்சுட்டு அந்த ராஜாவை கூப்பிட்டு சுயம்புவா லிங்கம் வந்துருன்னு காண்பித்து அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அவர் சாப்பிட்றார்.
அதன் பிறகுதான் தெரிஞ்சுக்கிறார் இது லிங்கம் இல்லை அப்படின்னு. ஆகவே அவருக்கு மன வருத்தம். சிவங்கிட்ட மனம் உருகி வணங்குறார். நான் உண்மையான பக்தன் என்றால் நீங்கள் இந்த ஆப்பின் மீதே வந்து எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றார். சிவபெருமான மனம் உருகி அருள் செய்கிறார். ஆகவே அந்த இறைவன் பெயர் திருவாப்புடைநாதர், அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை. அந்த ராஜாவோட பசிப்பினியை போக்கியவர். இதே போல் ஒரு சமயம் வறட்சி, அந்த இடத்துல சாப்பாடே கிடையாது. அங்கிருந்த கோவில் அர்ச்சகர் என்ன பண்ணார், அந்த வைகை ஆற்றில் இருக்கிற மணலை எடுத்து அரிசியாக போட்டு உலையில் போட்டு சமையல் செய்கிறார். அது அரிசியாகி நல்ல அன்னமாகி அந்த அன்னத்தை படைத்து அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஸோ அந்த வறட்சியின் போது மக்களோட வயிற்றுப்பிணியை, உடல் பிணியை போக்கியவர். அவ்வளோ சிறந்த சிவபரம்பொருள். அப்போ இந்த பாடல் நம்ம திரும்பி திரும்பி நம்ம பாடும் பொழுது நம்மளோட உடல் பிணியும் பிறவி பிணியையும் போக்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே பாடுங்க. பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியினுடை தாழ சுடரேந்தி ஆடுவான் அணியும் புனலானை அணியாப்ப நூறானை பணியும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.